வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 6ங்க. ஒரு வாரத்துலாலும் நம்ம ஒன்றும் ரிசல்ட் பெருசாக பார்க்க முடியாதுங்க. பட் இருந்தாலும் மோட்டிவேஷனாக நம்ம அப்படியே நம்மளுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணி கொண்டுட்டு போயிட்டே தான் இருக்கணும். இன்னைக்கு காலையில் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, என் வெயிட் லாஸ் வீடியோவை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னால் அந்த மாதிரி முருங்கை இலை குடி, அது ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு அப்படி. ஆல்ரெடி இந்த வாட்டி நான் ஊர்லேருந்து வரும்போது ஃபிட் அண்ட் ஃபுட்லேருந்து முருங்கை இலை குடி வாங்கிட்டு வந்திருந்தேன். சரின்னு சொல்லி அதில் கொஞ்சம் ஹனி லெமன் ஊற்றி ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour சரியான செஷனுங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னா, அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக கிளாஸ் சொல்லிட்டு இருக்கும்போது என்னால் கிளாஸை கட் பண்ணிவிட்டு எனக்கு வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். மிச்சப்படி ஒர்க் அவுட்லாம் இவ்வளோ கம்மியாக இருக்காதுங்க, புழிஞ்சு எடுத்துருவாங்க. இன்றைக்கி என்னமோ காலையிலேருந்து எனக்கு பசிக்கவே இல்லை. அந்த முருங்கை பொடி குடிச்சதுனாலயா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 12:30 தான் நான் காலையில் சாப்பாடே சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வாக்கில் ஒரே ஒரு இளநீ குடிச்சிட்டு நைட் பாப்பாங்க ஹோட்டலுக்கு போயே ஆகணுன்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த இலை தலைங்களை மட்டும் அதாங்க நம்ம சேலடை மட்டும் போய் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ப்ரோட்டீன் வேணுமேன்னு சொல்லிட்டு மலாய் சிக்கனையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. இதெல்லாம் நம்ம வயிற்றுல ஒரு சைடு மட்டும் இருக்கிற ஃபுட்டு இப்போ அதையே தான் மெயின் ஃபுட்டாக சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக பீச்சுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நல்லா அங்கே கிட்டத்தட்ட ஒரு 1 hourக்கு மேலே நல்லா அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்தோம். அப்புறம் என்ன, நாளைக்கு வெயிட் லாஸ் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.